بسم الله الرحمن الرحيم. குறிப்பாக இந்த ஜுமாவுடைய சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் ஏக வல்லவனான அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நம்மவர்கள் அனைவர்களுக்கும் மருத்துவமனை கஷ்டங்களை விட்டும் அதன் சிரமங்கள் செலவுகளை விட்டும் கடுமையான நோய்களில் பாதிக்கப்படுவதை விட்டும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் உலக மக்கள் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, நான் ஆரம்பத்திலே ஓதி காண்பித்த இந்த குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா முஃமின்களுடைய தன்மையை சொல்கின்றான். அந்த முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், மறைவானவற்றை ஈமான் கொள்வார்கள், இன்னும் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், இன்னும் அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹ் வழங்கியிலிருந்து அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவும் செய்வார்கள். இதிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நமக்கு கொடுக்கப்பட்டது அத்தனையும் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டதுதான். என்னுடைய உயிர், பொருள், ஆவி அல்லது என்னுடைய மனைவி, மக்கள், பொருட்கள் அத்தனையும் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டதுதான். என்னுடைய செல்வமும் அல்லாஹ் கொடுத்ததுதான். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணம், காசுகள், வசதி வாய்ப்புகள் அத்தனையும் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டதுதான் என்பதை நாம் இங்கு புரிய வேண்டும். அல்லாஹ் தஆலா யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு செல்வத்தை கொடுக்கின்றான். யாருக்கு நாடுகின்றானோ அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுக்கின்றான். அல்லாஹ் கொடுப்பதனுடைய நோக்கமே இதுதான். இயலாதவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, கஷ்டப்படுபவர்களுக்கு, நல்ல காரியங்களுக்கு செலவு செய்ய வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுக்கின்றான். அதுவும் தான் நாடியவர்களுக்கு நிறைய கொடுக்கின்றான். நோக்கம் என்ன? அல்லாஹ்வினுடைய பாதையிலே மிக அதிகமாக நாம் செலவு செய்ய வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் தஆலா நமக்கு செல்வத்தை வழங்குகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக தான தர்மங்கள் வழங்கக்கூடியவர்களாக இருக்கின்றனர் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் மஸ்ஜிதுக்கு வருகின்றார்கள், தொழுகை நடத்துகின்றார்கள். தொழுகை முடிந்தவுடன் மிக வேகமாக வெளியேறுகின்றார்கள். வேகமா வெளியே போறாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு தொழுகை முடிந்த உடனே மிக வேகமாக வெளியே கிளம்பி செல்லுகின்றார்களே என்று பார்த்தால், நபி அவர்கள் நேராக தங்களுடைய வீட்டிற்கு செல்லுகின்றார்கள். அங்கு மீதமிருந்த பொருட்களை, சதக்காவுடைய பொருட்களை, அதாவது தொழுகைக்கு முன்பாகவே அவர்கள் சதக்காவுடைய பொருட்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டதால் மஸ்ஜிதுக்கு வந்தார்கள். பிறகு வேகமாக சென்று மீதமிருக்கும் பொருட்களை எல்லாம் வழங்கிவிட்டார். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மீதமிருக்க பொருட்களுடன் இந்த பொருட்கள் என்னுடைய வீட்டிலே இரவு கழிப்பதை நான் விரும்பவில்லை என்று சொன்னார். இந்த பொருட்கள் என்னுடைய வீட்டிலே ஒரு இரவு தங்குவதை கூட நான் விருப்பப்படவில்லை. எனவே உடனடியாக சென்று அந்த பொருட்களை அத்தனையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தேவையுடையவர்களுக்கு நான் கொடுத்து விட்டேன் என்ற விஷயத்தை சஹாபாக்களுக்கு விளக்கினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறிப்பாக இந்த ரமலானுடைய காலங்களிலே
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக தான தர்மங்கள் செய்திருக்கின்றார் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், காற்று மிக வேகமாக வீசுகின்றதை அது போன்று வேகமாக வீசும் காற்றை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக தான தர்மங்கள் வழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். பொதுவாக நமக்கு ஒரு சிந்தனை வர வேண்டும், நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அத்தனை பொருட்களும் இது அல்லாஹ் கொடுத்தார். இது நம்முடைய சிந்தனைகளிலே மிக ஆழமாக பதிய வைக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆரம்ப வசனத்திலே சொல்லிவிட்டால், முஃமின்களுடைய தன்மையை அவர்கள் அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து செலவு செய்வார்கள். யார் கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்தது. எனவே இந்த சிந்தனையை மிகைக்க வேண்டும். இந்த சிந்தனையை நாம் உள்ளத்திலே பதிக்க வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அத்தனை பொருட்களும் செல்வங்களும் அல்லாஹ் வழங்கியதுதான். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் வழங்கியது என்று நாம் நினைக்கும் பொழுதுதான் மிக தாராளமாக செலவு செய்ய முடியும். மனம் கோணாமல் செலவு செய்ய முடியும். செலவு செய்வதற்கான மனமும் வரும். இல்லை, நான் சம்பாதித்தது, என்னுடைய அறிவு ஆற்றலை கொண்டு சம்பாதித்தது, என்னுடைய சம்பாத்தியம், நான் கஷ்டப்பட்டது எல்லாம் இருந்தாலும் கூட சிந்தனை இப்படி இருக்க வேண்டும், எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அத்தனை பொருட்களும் அல்லாஹ்வால் வழங்கியது என்பதை மிக ஆணித்தரமாக உறுதியாக பதிவு செய்ய வேண்டும். நம்முடைய சிந்தனையிலே பதிவு செய்ய வேண்டும். இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அது அல்லாஹ் எனக்கு வழங்கினான். அப்பதான் நம்ம கொடுப்பதற்கு மனம் வரும். மிக தாராளமாக செலவு செய்வோம். இல்லை என்று சொன்னால் செலவு செய்வதற்கு நாம் மிகவும் கஷ்டப்படுவோம். கொடுத்தாலும் கூட அரைமனதாக கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வரும். காரூனை பற்றி குர்ஆன் சொல்லுகின்றது. காரூன் எப்படிப்பட்டவன், அவனுக்கு எப்படிப்பட்ட செல்வங்கள் கொடுக்கப்பட்டது என்பதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகின்றது. இன்ன காரூன மின் கௌமி மூஸா ஃபபகா அலைஹிம் வஆதைனாஹு மினல் குனூஸி மா இன்ன மஃபாத்திஹஹு லதனூஹ பில் உஸ்வதி வல் குவ்வா. காரூனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வங்கள், சொத்துக்கள், கசானாக்கள் எவ்வளவு தெரியுமா? அதனுடைய அந்த கசானாக்களுடைய சாவியை, கசானாக்கள் அல்ல, அந்த கசானாக்களுடைய சாவியை சுமப்பதற்கு ஒரு பெரும் பலசாலி கூட்டம் கூட அவர்கள் கஷ்டப்படுவார்கள், சிரமப்படுவார்கள். சாவியை சுமப்பதற்கே சிரமப்படுவார்கள் பலசாலிகள் சொன்னால் அவனுக்கு எவ்வளவு செல்வங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் என்பதை இங்கு நாம் அல்லாஹ் தஆலா யூகிக்க சொல்லுகின்றான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு செல்வம் இருக்கு. அல்லாஹ் இவ்வளவு செல்வத்தை கொடுத்து விட்டு சொன்னான், நீ அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடு. எந்த ஒன்றை அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்தானோ அதை நீ பிறருக்கு உபகாரமாக செய். வாஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். உனக்கு எது உபகாரம் செய்யப்பட்டிருக்கின்றதோ அந்த உபகாரத்தை மக்களுக்கு செய். அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவன் மறுத்தான். قال انما اوتيته على علم عندي. எனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் என்னுடைய அறிவிலே, என்னுடைய ஞானத்திலே நான் சம்பாதித்தவைகள். அல்லாஹ் கொடுத்தது என்று சொல்லவில்லை. சொன்னால் என்னுடைய திறமை, என்னுடைய ஆற்றல், என்னுடைய அறிவை கொண்டு வந்தவைகள் தான் இந்த செல்வங்கள் எல்லாம் என்று சொல்லும் பொழுதுதான் அல்லாஹ் அந்த செல்வத்திற்கு கட்டளையிட்டான். பூமியை நீ, அந்த செல்வங்கள் அத்தனையும் பூமிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், நீ விழுங்கிக் கொள்ள இருக்கிறார். அவருடைய அத்தனை செல்வங்களையும் பூமி விழுங்கியதாக குர்ஆன் சொல்லுது. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொடுப்பவர்களை அல்லாஹ் ஒரு பொழுதும் வீணாக்குவதில்லை. தான தர்மங்கள் செய்பவர்களை அவர்களுடைய செல்வத்தை ஒரு பொழுதும் அல்லாஹ் வீணாக்குவதில்லை. எந்த அளவுக்கு சொன்னால், நாம் ஒன்றை கொடுத்தால்
அல்லாஹ் அதை 10ஆக திருப்பி கொடுக்கின்றான். 10 மடங்கை அல்லாஹ் அதிகமாக்கி கொடுக்கின்றான். நாம பயப்பட தேவையில்லை. நாம கொடுத்துட்டா குறைஞ்சிருமோ, காசு பணம் குறைஞ்சிருமோ, செல்வம் குறைஞ்சிருமோ அப்படி என்று பயப்பட தேவையில்லை. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கொடுத்தார். எந்த ஒன்றை நாம் கொடுக்கின்றோமோ கொடுத்த பொருளை விட 10 மடங்கு அல்லாஹ் தஆலா உயர்த்தி தருவான். அல்லாஹ் அதிலே பரக்கத்தை வழங்குவான். குர்ஆன் சொல்லுகின்றது, யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகா. அல்லாஹ் வட்டியை அழிக்கின்றான், தான தர்மங்களை பெருகச் செய்கின்றான். எந்த ஒன்றை நீங்கள் சதகா செய்தீர்களோ அல்லாஹ் அதை பன்மடங்காக ஆக்குகின்றான். வெளிப்படையாக பார்த்தா வட்டியை அல்லாஹ் அழிக்கின்றான் என்பதாக சொல்லுகிறார். நிறைய பேருக்கு புரியாது, வட்டியை கொண்டு வளருகின்றதே. யாராவது வட்டிக்கு காசு கொடுத்தால் அவர்களுக்கு பன்மடங்காக காசுகள் சேரும். ஆனால் அதை எல்லாம் சேரும் என்று சொல்லவில்லை, அழிவு என்று சொல்லுகிறார். அந்த வட்டியால் வரக்கூடிய அந்த காசை அழிவு என்பதாக சொல்லுகிறார். ஆனால் சதகா நம்முடைய காசிலிருந்து கொடுக்கின்றோம். அது வெளிப்படையாக பார்த்தால் குறைவு போன்று தோன்றலாம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறீங்களா, வளர்ச்சி என்று சொல்லுகின்றான். வட்டியை அழிவு என்று சொல்லுகின்றான், சதக்காவை வளர்ச்சி என்பதாக சொல்லுகின்றான். நினைவிக்கவில்லை, நாம் கொடுப்பதை கொண்டு அல்லாஹ் நம்முடைய பொருட்களை வளர்ச்சி அடைய செய்கின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மறுமையிலே அடியானை பார்த்து சொல்லப்படுமா, மழை போன்ற நன்மைகள் குவிக்கப்பட்டிருக்கும். இங்க நாம தான தர்மம் செய்யறோம்னா 10 ரூபாய், 20 ரூபாய், 100 ரூபாய், 1000, லட்சம் என எவ்வளவு முடிகின்றதோ நல்ல காரியங்களுக்கு நாம் செலவு செய்கின்றோம்னா, அந்த செலவு செய்யக்கூடிய இந்த காசு பணங்களை நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா மழை போன்று குவித்து வைத்திருப்பான். அடியான் பார்த்து ஆச்சரியப்படுவான். ஏன், நாம கொஞ்சம் கொடுத்திருந்தால் அல்லாஹ் அதை வளர்ச்சி அடை செய்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அடியான் அவன் பெருமிதம் கொள்வான், நான் கொடுத்த சதகா எனக்கு இவ்வளவு வளர்ந்து இருக்கின்றதை. அல்லாஹ் தஆலா நாம கொடுக்கக்கூடிய இந்த தான தர்மங்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ் பன்மடங்காக ஆக்குகின்றான். மறுமையிலும் அல்லாஹ் தஆலா மிக பெரியதாக அல்லாஹ் நமக்கு திருப்பி கொடுக்கின்றான் என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒவ்வொரு நாளும் அதிகாலை பொழுதுல 2 மலக்குகள் இப்படி துஆ செய்றாங்க. 2 மலக்குகள் பூமியில் இறங்கி இவ்வாறு துஆ செய்கிறார்களாம், அல்லாஹும்ம ஆதி உன்ஃபிக ஹலஃபன். இது போன்ற வாசகம், யா அல்லாஹ், உன்னுடைய பானையிலே யார் செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு உன்னுடைய பொருளை நீ அதிகப்படுத்தி தருவாயாக என்று மலக்குகள் துஆ செய்கிறார்கள். நம்ம கொடுக்கிறோம் இல்லையா, இந்த தான தர்மங்களுக்கு யார் துஆ செய்யறான்னு சொன்னா மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் கீழே இறங்கி துஆ செய்யறாங்க. யார்தான், உன்னுடைய உனக்காக உன்னுடைய பாதையிலே தான தர்மங்கள் செய்பவர்களுடைய பொருளை நீ அதிகப்படுத்துவாயாக, அவருக்கு பரக்கத்து செய்வார். இன்னொரு மலக்கு துஆ செய்வாராம், அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா. யா அல்லாஹ், உன்னுடைய பாதையிலே செலவு செய்யாத கருமித்தனம் செய்பவருடைய பொருளை நீ அழிவிற்கு உள்ளாக்குவாயாக என்று துஆ செய்வார். அல்லாஹ் பாதுகாக்கிறார். எனவே நாம் எந்த துஆவை பெற வேண்டும் என்று சொன்னால், முதல் மலக்கு துஆ செய்தாரே, யா அல்லாஹ், உன்னுடைய பாதையிலே யார் செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு நீ பரக்கத்தை கொடுப்பாயாக, செழிப்பை கொடுப்பாய் என்று துஆ செய்கின்றாரே, அந்த துஆவை பெறக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். வானவர்களுடைய துஆ என்பது சாதாரணமான விஷயம் அல்ல, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே அந்த மலக்குமார்களின் துஆவை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மங்களை செய்ய வேண்டும். சஹாபாக்கள் ஏழ்மையான நிலையில் இருந்தவர்கள் தான், ரொம்ப பெரிய வசதி வாய்ப்புகளாம் இல்லை. ஆனாலும் அவர்களுக்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காய்ந்த பேரித்த மரத்தினுடைய ஒரு துண்டை தான தர்மம் செய்தாவது என்ன செய்யுங்கள், நீங்கள் நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்து.
சஹாபாக்களும் வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தங்களிடத்தில் எது இருந்ததோ அதிலிருந்து வழங்கக்கூடியவர்கள். எனவே கண்ணியமிக்கவர்கள், அல்லாஹ் என்று நாம கொடுப்பது நிச்சயமாக வீணாக்குவது. ஒரு காலம், ஒரு நேரம் வரும், மனிதன் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பான். ஆனால் அல்லாஹ் அந்த நேரத்தில் சொல்லுவான், உன்னால் இப்பொழுது கொடுக்க முடியாது. குர்ஆன் சொல்லுகிறது, وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ. ஒரு மனிதனுக்கு மௌத் வருவதற்கு முன்பாக அந்த மனிதன் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு மௌத் வருவதற்கு முன்பாக நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்து கொள்ளுங்கள். ஒருவேளை செலவு செய்யல அந்த அடியான் சொல்லுவானா, மௌத்துடைய நேரத்துல, யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, நான் தான தர்மங்கள் செய்து நல்லவனாக மாறிவிடுகிறேன், இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் தான தர்மங்கள் செய்து நான் நல்லவனாக மாறிவிடுகின்றேன் என்று அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவான். எதுக்கு முன்னாடி கொடுத்த சதகாவை? மௌத்துக்கு முன்னாடியே கொடுத்தணும். இல்ல மௌத்து வரக்கூடிய நேரத்துல அடியான் அல்லாஹ்விடத்திலே கேட்பான், அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் அவகாசத்தை கொடு, எனக்கு நிறைய செல்வம் இருக்கு, ஆனா என்ன செய்யற, சதகா செஞ்சுட்டு நான் நல்லவனா மாறிடுறேன் சொல்லுவானா அல்லாஹ் தஆலா, வலன் யுஅখির அல்லாஹு இதா ஜாஅ அஜலுஹா. உனக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் எல்லாம் முடிந்து விட்டது, இனிமேல் அவகாசம் என்பதே கிடையாது என்பதாக சொல்லி அவனுடைய கணக்கை எல்லாம் தரப்படுகிறான். நியமிக்கவில்லை. அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த காலத்திலே நம்மால் முடிந்த அளவிற்கு தான தர்மங்களை சதகாக்களை செய்து நாம் இந்த உலகத்திலும் நன்மை பெற்றவர்களாக, மறுமையிலும் மலை போன்ற நன்மையை பெறக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அஸ்ஸதகத்து ரத்துல் பலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சதகா தான தர்மம் செய்வதற்கிறதே உங்களை துன்பங்களை விட்டும் துயரங்களை விட்டும் உங்களை பாதுகாக்கும் என்று சொன்னார். உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் இந்த தான தர்மத்தின் காரணமாக விலக்கப்படுகின்றது. எந்த தேவையாக இருந்தாலும் முதலில் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையை செலவு செய்துவிட்டு நீங்கள் சென்று பாருங்கள். ஒரு மருத்துவமனைக்கு செல்லுகின்றீர்களா, அதற்கு முன்பாக நீங்கள் தான தர்மங்கள் செய்துவிட்டு சென்றீர்கள் சொன்னால் செல்லக்கூடிய வேலையை மிக இலகுவாக ஆக்கி தருங்கள், மிக லேசாக ஆக்கும். பெரிதாக நாம் நினைத்துக் கொண்டிருப்போம், அல்லாஹ் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவார். எனவே சதகாவை கொண்டு அல்லாஹ் தஆலா பலவிதமான முசீபத்துகளை போக்குகின்றார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமிக்க அல்லாஹ்வின். எனவே இங்கு நாம் ஒரு விஷயத்தை புரிய வேண்டும். சதகா என்பது இரண்டு வகையில் இருக்கின்றது. ஒன்று இருக்கின்றதே நஃபிலான சதகா. இது யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் கொடுக்கலாம். இதற்கான எந்த நிபந்தனைகளும் கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதையை நல்ல விஷயத்திற்காக, மஸ்ஜிதுகளை கட்டுவதற்காக, அல்லது ஏழைகள் வீடுகளை கட்டுவதற்காக, அல்லது அவருடைய கடன்களை தீர்ப்பதற்காக எதற்கு வேண்டுமானாலும் இவர் முஸ்லிமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை கூட கிடையாது. யாருக்கு வேண்டுமானாலும் முதல் வகை சதகாவை கொடுத்து. இன்னொன்று இருக்கின்றதை, அதற்கு பெயர் தான் ஜகாத் என்று சொல்லுவோம். இன்னொரு சதகா ஜகாத், கடமையான சதகா, கடமையான ஜகாத். இவைகளுக்கு அல்லாஹ் தஆலா நிபந்தனை வைத்திருக்கின்றார். யார் கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், அவர் கொடுப்பதற்கு எந்த அளவுக்கு அவர் செல்வத்தை எங்கே இருக்க வேண்டும் என்பதாக நிபந்தனை இருக்கின்றது. அவர் யாருக்கு கொடுக்க வேண்டும்? இந்த ஜகாத் என்பதை ஏழைகளுக்கு மட்டுமே கொடுக்கும். வேற எந்த காரியத்திற்கும் செலவு செய்ய முடியாது. ஜகாத், கடமையான ஜகாத்தை அவர் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். இதற்காகத்தான் கொடுக்க வேண்டும். அதாவது அதனுடைய கால அளவுகள் இருக்கின்றது, அவர் அதற்கான பொருள் அளவு இருக்கின்றது, எல்லாமே அதற்கான நிபந்தனைகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நாம் அடுத்த வாரத்தில், ஜகாத்தை பற்றி அடுத்த வாரத்தில் பேசுவோம். ஆனால் இந்த ஜகாத்துடைய பணத்தை ஏழைகளுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். அதுவும் அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். ரெண்டு விஷயத்தை நல்லா நீங்க புரியணும். ஒரு சதகா
யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், அவர் முஸ்லீமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. இது உபரியான சதக்கா, பொதுவான சதக்கா. இன்னொன்று ஜகாத், கடமையான ஜகாத். இது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட வேண்டும். அது யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா நிர்ணயம் செய்திருக்கிறார். எனவே நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே மிக அதிகமாக தான தர்மங்கள் வழங்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக தேவை ஏற்படக்கூடிய நேரத்திலே நாம் அவர்களுடைய தேவைகளை அறிந்து சென்று அவருடைய கஷ்டத்தை புரிந்து செய்யக்கூடிய இந்த தான தர்மங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மிக அதிகமான அந்தஸ்துகள் இருக்கிறது என்பதையும் நாம் புரிய வேண்டும். எனவே குறிப்பாக இந்த ரமதானுடைய காலங்களிலே மிக அதிகமாக நம்மால் முடிந்த அளவிற்கு தான தர்மங்கள் வழங்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அதிகமாக தான தர்மங்கள் வழங்கி இருக்கின்றார் என்பதையும், இதன் காரணமாக நாம் மிக அதிகமான பிரயோஜனங்கள் நன்மைகளையும் இந்த உலகத்திலேயும் மறுமையிலையும் பெறலாம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. அல்லாஹ் அனைவருக்கும் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட இந்த பொருட்களை கொண்டு நாம் அதிகமாக செலவு செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.